வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோ இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜூன் 15 மற்றும் ஜூன் 16 அன்னைக்கு கனமழை பெய்யுமா? புயல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும்? சென்னையில மழை இருக்கா? அப்புறம் ஸ்கூல் லீவுக்கு சான்ஸ் இருக்காங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க ஒரு வீடியோக்குள்ள போலாம். இப்போ தமிழ்நாடோட பல பகுதியில மான்சூன் ஆக்டிவா இருக்கிறதுனால, கொஞ்ச நாட்களுக்கு இந்த பகுதிகள்ல மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்கு. அததான் இப்ப எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. வெதர் எக்ஸ்பர்ட்ஸ். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிக்கு இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டிங்கிற டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி ஜூன் 15க்கு நல்லா இடியும் கனமும் மழை பெய்யும். ஜூன் 16க்கும் கண்டிப்பா நல்ல மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடும் பாண்டிச்சேரிக்கும். தமிழ்நாடோட பல இடங்கள்ல மேகமூட்டம் நிறைந்த வானிலை இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை மற்றும் வடக்கு கடற்கரை பகுதிகளில் கண்டிப்பா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்ல ஒரு மழை பெஞ்சு ஒரு புயல் சிச்சுவேஷன் மாதிரி இருக்காதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான நாள் நாளைக்கு ஜூன் 16 அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இதே மாதிரி தான் நாளைக்கும் இருக்கும். தமிழ்நாட்டில் கண்டிப்பா கனமழை பெய்யும்னு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால வெஸ்டர்ன் சைட்ஸ்லயும் சவுத்தர்ன் சைட்ஸ்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. மக்கள் நீங்க டிராவல் பண்ணும்போது உங்க பைக்ல ஒரு கொடை வச்சுங்க, அப்படி இல்லைன்னா ரெயின் கோட் வச்சுக்கங்க. அதே மாதிரி இந்த மர பக்கத்துலயும் சரி, போஸ்ட் மரம் பக்கத்துலயும் ரொம்ப அந்த அளவுக்குலாம் நிக்காதீங்க. பார்த்து பத்திரமா போங்க. இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மழை பெய்ய அதிக சான்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, அப்புறம் மதுரையோட சரௌண்டிங் ரீஜியன்ஸ்லயும் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க உள்ள நீங்க எல்லாருமே மக்கள் குழந்தைங்களையும் சரி ஸ்கூலுக்கு விடும்போது எல்லாம் பார்த்து பத்திரமா அனுப்பி வைங்க. இப்போ ஸ்கூல் லீவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல் லீவுக்கு இப்போதைக்கு அபிஷியலா எதுவும் சொல்லப்படல. ஏன்னா புயல் மாதிரி இது இன்னும் உருவாகப்படல. அதனால கவர்மெண்ட் சைட்லேருந்து இது லீவு சொல்லப்படல. உங்களோட மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்கன்னு நீங்க நியூஸ் சேனல் உங்க லோக்கல் நியூஸ் சேனலை வச்சு டெய்லியும் பாருங்க. காலையிலயும் பாருங்க, நைட்டும் பாருங்க. அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த ஃபேக் நியூஸையும் நம்பி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம விட்டுறாதீங்க. அதுதான் என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.